அண்மை செய்தி. சென்னை திருவல்லிக்கேணி பிலால் உணவகத்தில் தட்டுகளை கழுவாமல் துடைக்கும் காட்சியானது தற்பொழுது வைரலாகி வருகிறது. சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோவால் தட்டுகளை துணியால் துடைக்கும் காட்சி பதிவாகி இருக்கிறது. பிலால் உணவகத்தில் பிரியாணி, ஷவர்மா சாப்பிட்டு 50க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலவு குறைவு ஏற்பட்ட நிலையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்றைய தினமே அந்த கடைக்கு பூட்டு போட்டு சென்றனர். இந்த நிலையில் அவர்கள் உணவகத்தில் பயன்படுத்தப்படும் தட்டுகளை கழுவாமல் துடைக்கும் காட்சி தற்பொழுது வைரலாகி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. சென்னை திருவல்லிக்கேணியில் பிலால் பிரியாணி ஹோட்டலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சிக்கன் ஷவர்மா மற்றும் பிரியாணி சாப்பிட்டு 50க்கும் மேற்பட்ட நபர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று திருவல்லிக்கேணியில் ஒரு பரபரப்பான ஒரு காட்சி அளித்தது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் அந்த இடத்தில் போராட்டம் நடத்தி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் மனுவும் அளித்திருந்தார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் இதனுடைய வீடியோ ஒன்று தற்பொழுது வைரலாகி இருக்கிறது. அதாவது அந்த பிலால் பிரியாணி கடையில் வடமாநில நபர், அதாவது அங்கு பணியாற்றும் ஊழியர் ஒருவர் தட்டுகளை துணிகளால் துடைக்கக்கூடிய ஒரு காட்சி தான் தற்பொழுது வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக ஒரு நபர் வீடியோவாக எடுக்கும் பொழுது அந்த பிளேட்டுகளை கழுவ மாட்டீர்களா என கேள்வி எழுப்புகிறார். அதற்கு அந்த நபர் முக ஜாடையில் கழுவ மாட்டோம் என்றதாகவும் அந்த தட்டுகளை குப்பை தொட்டியில் 2 முறை தட்டிவிட்டு மீண்டும் துணிகளால் அவர் துடைக்கிறார். அந்த காட்சி தான் தற்பொழுது வைரலாகி வருகிறது. நேற்று திருவல்லிக்கேணியில் ஒரு பரபரப்பான ஒரு காட்சியாக இருந்தது. குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட நபர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். சிக்கன் ஷவர்மா மற்றும் பிரியாணி அருந்திவிட்டு இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை செய்ய வந்த பொழுது அதனுடைய உரிமையாளர்கள் அந்த இடத்தில் இல்லை. மேலும் அவருடைய தொலைபேசி எண்ணும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மேல் பூட்டு ஒன்று போட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் திறக்க வேண்டும் என்றால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிடம் அனுமதி பெற்ற பிறகுதான் திறக்க வேண்டும் என நேற்று சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த வீடியோ ஒன்று வைரலாகி இருக்கிறது. தொடர்ச்சியாகவே இவர்கள் ஒரு சுத்தமான ஒரு சூழலில் அவர்கள் உணவுகளை ஏற்பாடு செய்யவில்லை என்பது தெரிய வருகிறது. இது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்படும் என உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி முரளி.